அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சொத்தரிக்கிறோம். 8ஆம் மாதத்தின் முதல் வாரம் 4ஆம் தேதி பெராக்காவிலே 4ஆம் நாளில் கர்த்தருக்கு துதி செலுத்த கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, இந்த 4ஆம் நாளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை உன்னை, உன் முகத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன்னை அல்லது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எங்கள் இருதயம் துவண்டு போயிருக்கிறது, கலங்கி போயிருக்கிறது, கலக்கத்தாலே சோர்ந்து போயிருக்கிறது, கண்ணீரினாலே நிறைந்திருக்கிறது. எங்களுடைய இருதயத்தை பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எங்களை பூரிக்க செய்கிறவரையா, வசனத்தை கொண்டு ஜனங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக, கல்லான இதயத்தை கொழுந்து தெரி செய்வீராக, மகிழ பண்ணுவீராக. இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா தூக்க மயக்கங்கள், நீர் விசாரங்கள், யோசனை கெடுக்கிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டி சபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் பேசும். அடியானுடைய வாயிலிருந்து பேசும். என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் இருதயத்தின் நிறைவு வெளிவரக்கூடாது. கர்த்தரே இடைபடுவீராக. நீர் பேசும். இந்த நாமத்தை மேம்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், நீ ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்றைக்கு இந்த 4ஆம் தேதி நம்முடைய சபையை பார்த்து இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது, கலங்கி போயிருக்கிறது, கவலையினாலே அப்படியே மதிமயங்கி இருக்கிறது. சபைக்கு போகணுமா என்று ஒரு வழி கட்டாயத்தினாலே ஒரு வேதனையோடு அந்த இருதயம் வந்திருக்கிறது. ஆனால் இப்படி துவண்டு போன இருதயத்தோடு, சுக்குநூறாய் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, அநேக காயத்தினால் காயப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிற இந்த ஒரு சிலருக்காக, இந்த சிறு கூட்டத்திற்காக ராஜாதி ராஜாவுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு போது இந்த வசனம், எனக்கு அந்த வசனம் வந்து இருக்கிறது. நீ யோசிக்கலாம், இது யாருக்கோ கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் தான் இருதயம் முழுந்து காயத்தால் நிறைந்திருக்கிறதே, என் இருதயம் தான் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டிருக்கிறதே, என் இருதயம் தான் போராட்டத்திலே குடிக்கொண்டிருக்கிறதே. எனக்கு இந்த வார்த்தை எனக்கு இல்லை. இந்த 8 மாதம் ஆயிடுச்சு, 4 தேதி ஆயிடுச்சு, அடுத்த வாரம் 11. இப்படிதான் என் நாட்கள் ஓடுது தவிர இன்னும் அதிசயத்தை காணலையே, அற்புதத்தை காணலையே, நன்மை காணலையே. எனக்கா இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, இது யாருக்கோ ஒருத்தருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உனக்குத்தான் என்று உனக்கே தெரியாது. ஆனா உன் இருதயத்தை கர்த்தர் பூரிக்க செய்யப்படுகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு அந்த தேவன் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை பூரிக்க செய்கிறவர். யாத்திராகமம்
31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது என்றென்றைக்கும் எனக்கும் யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். 7ஆம் நாளிலே பூரித்தார். அவர் பூரித்தார். அவர் பூரிக்கும் பொழுது நம்ம அழைப்பாரா? அழைப்பாரா? நான் அழுது கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம அழுகிக்கண்டு அவர் பூரிப்பாரா? கர்த்தர் பூரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். உம்மால் இப்படி பூரிக்க செய்யும். கர்த்தருடைய வசனம், உன் இருதயம் பூரிக்கும். ஏனென்றால் பூரிக்க செய்கிறவர் நான். அவரே பூரித்திருக்கும் பொழுது நம்மை அழுவிக்க தேவனிடம் நாம் தான். அந்த அழுகைக்கு காரணத்தை நீ கர்த்தத்திலே கேள். அந்த காரணத்தை அவரே உனக்கு பதில் சொல்லுவார். உன் கண்ணீருக்கு என்ன காரணம் என்று அந்த பூரிக்கை செய்கிற கர்த்தத்திலே கேள். அந்த காரணத்தை அவரே உனக்கு காண்பிப்பார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எதினாலே நம்மை பூரிக்க செய்வார் என்று வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பிற்பாடு 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 45ஆம் வசனம். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாதசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார். உன் இருதயம் சந்தோஷத்தினாலே பூரிக்கப்படுகிறார். துக்கத்தில் அல்ல. இன்னைக்கு துக்க முகத்தோடு வந்திருக்கிற இந்த வார்த்தை கூட உன் இருத்துக்கு போல இன்னும் என்னையா பூரிக்க செய்யப்படுகிறார். ஏன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போற? எத்தனையோ வார்த்தை கேட்டுட்டேன். இந்த வார்த்தையா என்ன பூரிக்க செய்ய போகிறது? இந்த வசனமும் உன் இருத்தில் நுழையில. அப்பேற்பட்ட ஒரு துக்கம், அப்பேற்பட்ட ஒரு விரக்தி, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் காயமடைந்த உன் இதயத்துக்கு கர்த்தருடைய வசனம் தானே உன் காயத்தை ஆற்றும். உன் காயத்தை ஆற்றும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எதினாலே இருதயம் பூரிக்கும் என்றால் சந்தோஷத்தினாலே பூரிக்க செய்வாராம். சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷத்தை எனக்கு தரப்போகிறேன்? அந்த சந்தோஷம் நீ காண்பிக்கிற சந்தோஷத்தினாலே என் இருதயம் பூரிக்குமா அல்லது சோர்வடையுமா? யோசித்து பாரு. 45ஆம் வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போலே புறப்பட்டு போனார்கள். நகரமெல்லாம் பூரிக்கத்தக்கதாக புறப்பட்டு போனார். ஒரு பெரிய ஒரு பூரிப்பு, சந்தோஷத்தினாலே உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு துக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உன் இறுதி கடினப்பட்டு இருக்கலாம். உன் இறுதி கல்லாயமாயிருக்கலாம். உன் இறுதி கர்த்தருடைய வாசனை கேட்கக்கூடாதபடிக்கு உன் இறுதி கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால்
கர்த்தருடைய வசனமே உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எதில் பூரிக்கைப்பார் என்றால் சந்தோஷத்தினால். எப்படி சந்தோஷத்தினாலே நீ பூரிப்பார்? அந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? காரணமே இல்லையே, எப்படி நான் சந்தோஷப்பட முடியும்? 16ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மகிமை கர்த்தருக்கு ஒரு மகிமையான செய்யப்படுகிறார். ஆகிய களி கூறப்படுகிறார், நீ மகிழப் போகிறார், உன் இருதயம் களி கூறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 21ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளா ஆக்கினி. 21ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்கினீர். நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்கினீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறீர். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நித்திய ஆசீர்வாதம். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, நேற்றோடு எதையோ ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை, இன்று முதல் நான் உங்களை அப்ப நேற்று ஒரு ஆசிரியர், ஆனா இன்றைக்கு ஒரு விசேஷமா ஆசிரியர். நித்திய ஆசீர்வாதம் எனக்கு நித்திய காலமாய் இருக்கிற ஆசீர்வாதத்தினாலே, என்னை ஆசீர்வதித்ததினாலே என் இருதயம் சந்தோஷத்தினாலே, களி கூறுதலினாலே, மகிழ்ச்சியினாலே பூரிக்கிறது. இந்த ஒவ்வொருவர் களிப்பினாலே, மகிழ்ச்சியினாலே, சந்தோஷத்தினாலே என் இருதயம் பூரித்தது. இனி சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேலே இருந்து கொண்டே இருக்கும். இனி சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, போராட்டம் இல்லை, துக்கம் இல்லை. உன் இருதயத்திலே சந்தோஷத்தினால் கர்த்தர் பூரிக்க செய்கிறார். ஏன் தெரியுமா சந்தோஷம்? கர்த்தர் நமக்கு இந்த 8ஆம் மாதத்திலே ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை நம்ம தலைமையில கற்ற வைக்கிறார். சாபத்து அல்ல, இன்றையோடு உன் சாபத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். யார் செய்த சாபமோ என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது, இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, இந்த வேதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராமலே தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நித்திய ஆசீர்வாதத்தை உன் மீதும் உன் பிள்ளை மீது கற்ற வைக்கிறார். ஆகையினாலே உன் உடைந்து போவனுடைய இருதயம், கண்ணீர் சிந்துகிறனுடைய இருதயம், கவலைகளினாலே பாரப்பட்டிருக்கிற இருதயம் சந்தோஷத்தினாலே பூரிக்கப்படும். ஏன் தெரியுமா? உன் இருதயம் சந்தோஷத்தினால் பூரிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், என் தேவன் எனக்கு நித்திய ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நித்தியமான ஆசீர்வாதத்தை உன்னை விட்டு யாரால் எடுக்க முடியாது. இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை யாரால் தடுக்க முடியும்? சந்தோஷத்தினால் பூரிக்க செய்வார். அதுக்கு ஒரே காரணம், நித்திய ஆசீர்வாதத்தை உன் கையில கர்த்தர் கொடுக்கப்படும். 2வது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தியினாலே உன் இருதயம் பூரிக்கும். நற்செய்தி, துர்ச்செய்தி தானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
எந்த செய்தி எனக்கு நற்செய்தி கொண்டு வந்தது சொல்லு. நீ 8 மாதம் வந்துட்டேன், துர்ச்செய்தி தவிர நற்செய்தி காதால கேட்கலையே. இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொல்றாரே. ஏன் பூரிக்குமா? நற்செய்தியினாலே. உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை உன் காதால கேட்க வைக்க போகிறார். நீ நம்புறாயோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்த வசனத்தினாலே நான் நம்புகிறேன். உன்னை கர்த்தர் நற்செய்தினாலே நம்புகிறார். உனக்கு நற்செய்தி வரப்போகிறது, நற்செய்தி உண்டாக போகிறது. உன் பிள்ளையை குறித்த ஒரு நற்செய்தி, உன் மகளை குறித்த ஒரு நற்செய்தி, நீ சிந்துகிற கண்ணீரினாலே ஒரு நற்செய்தியை கேட்க போகிறார். நாளைக்கே உன் காதாலே ஒரு நற்செய்தி வரப்போகிறது. நல்ல செய்தி எதிர்பார்த்து கொண்டிரு, சந்தேகப்படாதே. விசுவாசித்தவரே பாக்கியவதி, நீ விசுவாசத்தோடு காணப்படு, விசுவாசத்தோடு காணப்படு. உனக்கு ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் இந்த ஜெபம் முடிந்ததே ஒரு நற்செய்தி உன் காதலை கேட்பாரோ, பொழுது விடுந்த உடனே ஒரு நற்செய்தி கேட்க வைப்பாரோ. எப்படி செய்வாரோ தெரியல, ஆனா ஒரு நற்செய்தி கத்து வர வைக்க. உன் விடாய்த்து போயிருந்த ஆத்துமா உயிரி விடாய்த்து போயிருக்கிறது, மனம் துவண்டு போயிருக்கிறார். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர தேசத்தில் வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கும் சமானம். ஒரு நற்செய்தி தூரத்தில் வரப்போகிறது. இங்க அக்க பக்கம் இல்ல, ஒரு நல்ல செய்தி யாராலோ உனக்கு கேள்விப்பட போகிறார். யாரோ கொண்டு காதல போடுவா, பணம் வந்து கூட போகிறது. உனக்கு யாரோட காத்து வந்து விழ போகிறது. உன் குடும்பம் உனக்கு துக்க செய்தி சொல்லிட்டு, உன் கூட பிறந்த பிறப்பு உனக்கு துக்க செய்தி சொல்லுகிறது. உன்னை சுற்றி செல்வதற்கு துக்க செய்தி சொல்லுகிறார்கள். ஆனா கர்த்தரோ தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வருகிறார். நற்செய்தியினாலே உன் இருதயம் பூரிக்கப்படுகிறது. இந்த நற்செய்தி என்று சொல்லும்போது இந்த நற்செய்தி எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது? அந்த நற்செய்தியினாலே நீ பூரிப்பதற்கு ஒரு காரணம் என்ன? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது மிகுதியாய் செழித்து, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது மிகுதியாய் செழித்து, மிகுதியாய் செழித்து பூரித்து. கவனிங்கள், எப்படி செழிக்கிறதா? இந்த நற்செய்தி என்னன்னா, கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு, உன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு, உன் கடனுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு, உன் வறுமைக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துடுச்சு. இனி உன்னை கர்த்தர் செழிக்க போகிறார். செழிப்பினாலே பூரித்து, ஒரு நல்ல செழிப்பு கர்த்தருக்கு செழிப்பை தரப்போகிறார். வறட்சி, வறுமை, வறட்சி மேல வறட்சி, கடன் மேல கடன், லோன் மேல லோன், இப்படிதான் இருக்குது. இங்க கேளு, அங்க கேளு. கடன் மூழ்கி வெளியே சொல்லவே முடியல. குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது உனக்கு இருக்கிற கடன், யாருக்குமே தெரியாது. உன் இருதயம் சொல்லுது, நீ கடன்காரியா இருக்கிறியே, கடன்காரனா இருக்கிறியே. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, ஒரு நற்செய்தி வருது. தூர தேசத்திலிருந்து உன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும், உன் கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், உன் பண தேவைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். நீ எதிர்பார்த்து கொண்ட காரியம் உனக்கு கிடைக்கும். உன் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, உனக்கு ஒரு ஆர்டரை கர்த்தர் போட போகிறார். ஒரு சம்பள உயர்வு வரப்போகிறது, ஒரு மேன்மை உனக்கு வரப்போகிறது. அது ஒரு நல்ல செய்தி வரும். உடனே ஒரு செழிப்பு, உன் வறுமையெல்லாம் கர்த்தர் எப்படி பூரிக்க வைக்கிறார் பாருங்க. செழிக்கிறது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானங்கள் மகிழ்ந்து, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானங்கள் மகிழ்ந்து, வானங்கள் மகிழ்ந்து, பூமி பூரிப்பாவதாக, பூமி பூரிப்பதாக,
கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். யார் ராஜரீகம் பண்ணுகிறது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். யாரோ அல்ல உன்னை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உன்னை கர்த்தர் பூரிக்க செய்யப்படுகிறார். பூமி பூரிக்கப்படுகிறது. நீ நிற்கிற பூமி சொல்ல, நீ சொல்ற வீடு போகும்போது காடு என்ன வாவான்னு சொல்லுது. ஆனா இதே பூமி உன்னை பூரிக்க செய்யப்படுகிறது. காடு கூப்பிடல, இந்த பூமியை பூரிக்க செய்யப்படுகிறது. நீ பூரிப்பாய். ஏன் தெரியுமா? நற்செய்தியினாலே கர்த்தர் உன்னை பூரிக்க வைக்கும் போது அதனால் ஒரு நன்மை, உன்னை செழிப்பை காண. இனி வறுமையை காண மாட்டேன், தரித்திரத்தை காண மாட்டேன், குறைவை காண மாட்டேன். எல்லாவற்றிலையும் ஒரு செழிப்பை காணும்படிக்கு கர்த்தருக்கு குருவை தரவல்லவராக. அவர் நல்லவர். இன்றைக்கு உன் இருதயம் துவண்டு போய் வந்து, சோர்ந்து போய் வந்து, என்னதான் கர்த்தர் பேச போறாரு தெரியலையே. அப்படியே பேசினாலும் அது எனக்கு வருமா, யாருக்கு வருமா தெரியலையே. ஆனால் தேவ பிள்ளையே, அது உனக்கு நேரதான் வருது. உன் கடன் பாரங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உன் கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு நிறுத்தப்போகிறார். ஏன் தெரியுமா? உன்னை கர்த்தர் நற்செய்தினால் பூரிக்க செய்ய போது உன் வாழ்க்கை செழிக்கும், உன் வறுமை மாறும், நீ வளர்ச்சி அடைவாய். உன் வளர்ச்சியை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆச்சரியப்படுகிறோம். மூன்றாவதா 65ஆம் சங்கீதம் 12-13. வனாந்தர தாவரங்களிலும் 65ஆம் சங்கீதம் 12-13. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. வனாந்தரம் தாவரங்களிலே பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. மேய்ச்சல் பக்கத்துல என்ன இருக்குதான்? ஆடுகளும் மேய்ச்சல் ஒரு பக்கம் ஆடுகள் இல்லையே. ஆனா மேய்ச்சல் கிட்ட, மேய்ச்சல் நிறைந்த இடத்திலே ஆடுகள் எப்படி இருக்குதா? நிறைந்து இருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. பள்ளத்தாக்கள் தானியத்தாலே மூடி இருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. கம்பீரித்து பாடுகிறது. இருதயம் நிறைவினால் பொறிக்கப்படும். ஆடுகள் மேய்ச்சலிலே நிறைந்திருக்கப்படுகிறது. உன் தானிய தவசங்கள் எல்லாம், உன் வீட்டுக்கு இருக்கிற எல்லா பண்டம் பாத்திரங்களும் பொருட்களும் தியானியத்தினாலே நிறைந்து வழியப்படுகிறது. இன்னைக்கு 4ஆம் தேதி உங்க வீட்டில் சில பேர் உங்க புருஷனை கூப்பிட்டு காட்டுங்க, உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டுங்க, உங்களை கூப்பிட்டு நீங்களே போய் பாருங்க வீட்டில் என்னதான் இருக்குதுன்னு. ஒண்ணுமில்லாத ஸ்டோர் சாமான்ல எல்லாத்தையும் கத்த நிரப்பி வைக்க நிறைந்திருக்க கத்த செய்வார். ஏன்னா இதுவரைக்கும் உன் வருமானத்தை அப்படியே கத்த ஊதி போட்டு ஊதி பழம் போயிடுச்சு, எப்படியோ பறிச்சு பணம். உன் கையின் பிரயாசத்துல ஆசீர்வாதமே இல்லாம. ஆனா இன்றைக்கு கத்த சொல்றார், உன் இருதயம் நிறைவினாலே நிறைந்திருக்கிறதுனாலே பூரிக்கப்படுகிறது. ஒரு நிறைவை கர்த்தர் தருவார். உன் குறைவெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அப்பத்தையும் தண்ணீரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுகிறார். உன் இருதயம் ஒரு நிறைந்திருக்கப்படுகிறது. நன்றியினால் ஒரு நிறைவு இருக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த நிறைவை இருக்கிறதுனாலே சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனம். வானங்கள் மகிழ்ந்து 96ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனம். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும்
முழங்குவதாக. ஏன் முழங்குவது? ஏன் பூரிக்கிறது? 13ஆம் வசனம். அவர் வருகிறார். யார் வருகிறது? கர்த்தர் உனக்காக வருகிறார். உன் வீட்டுக்குள்ளே வருகிறார். நீ இருக்கும் இடத்திலே வருகிறார். நீ இருக்கும் இடத்திலே கர்த்தர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தரே நியாயம் தீர்க்க போகிறார். உன் நீதியை கர்த்தர் வெட்ட வெளிச்சமாக்க போகிறார். உன் நியாயத்தை பட்ட பகலிக்கலாம். ஏன் என்னை நிறைக்கிறான்டா? எனக்கு கர்த்தர் நீதி செய்துட்டார். என்னை நிறைய வைத்து காரணம் நீதி நியாயத்தை செய்கிற கர்த்தர் அவர். எனக்கு அநியாயமாய் பாடுபட்ட என் வருமானம் ஒடுக்கப்பட்டது, என் வாழ்க்கை ஒடுக்கப்பட்டது, அநியாயமா இருந்தது. கர்த்தரே எனக்கு நீதி செய்திருக்கிறார். நியாயம் செய்கிற கர்த்தராக இருந்தால் அவர் நியாயம் செய்ததினால்தான் இன்னைக்கு உன் இருதயம் நிறைந்திருக்கிறது. உன் வீட்டின் வருமானம் நிறைந்திருக்கிறது, வாசல் நிறைந்திருக்கிறது, உன் பர்சு நிறைந்திருக்கிறது. அவர் அநீதி தேவன் அல்ல, நீதி செய்கிறது. 97ஆம் சங்கீதம் 1-2. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். 97ஆம் சங்கீதம் 1-2. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய சிங்காசனம் எது ஆதாரமா? நீதியும் ஆண்டவரே, துதியினாலே உமக்கு ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த சிங்காசனம் என்ன இருக்குது என்றா நீதியும் நியாயம். நான் அநியாயம் செய்யல, அக்கிரமம் செய்யல, துஷ்டதனம் பண்ணல. துதியினாலும் சோத்திரத்தினாலும் உனக்கு ஒரு சிங்காசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நீ வந்து அமர்ந்திருக்கிறேன். அந்த சிங்காசத்துடைய ஆதாரம் என்னவென்றால் நீதியும் நியாயம். எங்களுக்கு நீதி செய்க, நியாயம் செய்க. நிச்சயமாகவே அவர் நீதி நியாயம் செய்வதனாலே உன் வருமானத்திலே ஒரு நிறைவை காண்பார். அவர் நீதி நியாயம் செய்வதனாலே உன் வீட்டின் அப்பத்தமும் தண்ணீரும் நிறைந்திருக்க போகிறது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எதினால் பூரிக்கின்றால் நிறைவினாலே. கர்த்தர் நிறைக்கிற நிறைவு. அப்படி அதை ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் நிறைந்திருக்கும் போது எனக்கு அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே அந்த வசன ஞாபகத்துக்கு வந்தது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் எஸ்தர் 9:19. ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் படிப்பறிவு இல்ல, ஞானம் இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, எந்த ஒரு சக்தி இல்ல, நம்புவதற்கு எந்த ஒரு ஆதாரமே இல்ல, எதுவுமே இல்லாத அலங்கமில்லாத ஊரில யூதர்கள் நாட்டு பராது சரியான பட்டிக்காடு ஒண்ணுக்கு தெரியாத ஊரிலே ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துங்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். அனுப்பினால பூரிக்கிற நாள், வரிசைகளை அனுப்புகிற நாள். அப்ப நம்ம வீட்டுல நிறைவாததான மக்களுக்கு கொடுக்க முடியும். நிறைஞ்சு இருக்குது. எவ்வளவு நீ சாப்பிடுவே? நான் அப்பதான் நான் வரும். ஒரு கிலோ எடுத்து கொடுத்துடலாம். நிறைவினாலே வரிசைகளை அனுப்புவீர்கள். அந்த நாள் இந்த நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. இது நிறைந்திருக்க போகிறது. பூரிப்பான நாள். ஏன் தெரியுமா? அலங்கம் இல்லாத அந்த ஊர். வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, நம்பிக்கைக்கு இடமே இல்லை, நம்பவும் முடியல. ஆனாலும் ஒரு மூளையிலிருந்து தேவனுடைய வார்த்தை வருது, நான் உன்னை நிறைவாக்குவேன். அந்த நிறைவினாலே உயிரை பூரிக்கும். நிறைவினால் பூரிக்கும் பொழுது கர்த்தருக்கு நீதியையும் நியாயத்தையும் எனக்கு அவர் செய்யாமல் யாருக்கு செய்யப்படுகிறார்? நீதியில் நியாயாதிபதி.
ஒரு நாள் வரும், என் நியாயத்திடத்தை வெளிப்படுத்துவார். அந்த நாள் இந்த நாளாவே மாறுகிறது. நான்காவதா எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையினால் அல்லது கொழுமையினாலே பூரிப்பாக்குவாராம். எதுல பூரிப்பாக்குவார்? கொழுமை என்றால் நன்மையினாலே. இதுவரைக்கும் தீமையே அனுபவிச்சிட்டோம். 8 மாதமாக தீமையே நம்மை தொடர்ந்து வந்தது. மற்றவர்களுக்கு தெரியுதோ தெரியாதோ, நமக்கு மனசாட்சிக்கும் தெரியும், நம்மை தொடர்ந்து வந்தது. தீமை தொடர்ந்து வந்தது, துக்கம் தொடர்ந்து வந்தது, பிரச்சனை தொடர்ந்து வந்தது, சண்டை தொடர்ந்து வந்தது, தகராறு தொடர்ந்து வந்தது, எரிச்சல் தொடர்ந்து வந்தது. இது வேற யாருக்கு? உனக்கும் குடும்பத்துக்கு தான், வேற யாருக்கும் தெரியாது. நம்மை தொடர்ந்து வந்தது நன்மை அல்ல, கொழுமையானவர்கள் அல்ல. நம்மை தொடர்ந்து வந்தது வெறுமை, வறுமை, பிரச்சனை. இப்படிதான் நம்மை தொடர்ந்தது. ஆனால் இந்த 4ஆம் தேதி ஆண்டுடைய வார்த்தை நன்மையினால் நம்மை பூரிக்க செய்யும். தீமையினால் அல்ல, நன்மையினால் கர்த்தர் நம்மை பூரிக்க செய்வார். எதற்கு அதை பூரிக்க செய்கிறார் பாருங்கள். 34ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் வசனம். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும். 34ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் வசனம். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்தில் மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிலத்தினால் பூரிக்கின்றது. இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் கொழுப்பு. நினம் துள்ளி இருக்கிறதா? கொழுப்பு. கொழுப்பினால் பூரிக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களிலும் கொழுப்பினாலும் திருப்தியாகும். திருப்தியாகும். கர்த்தர் நன்மையினால் பூரிக்க வைக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு திருப்தியை கர்த்தருக்கு தந்திருக்கிறார். அதிருப்தி அல்ல, ஒரு அதிருப்தியான வாழ்க்கை அல்ல. என்ன வாழ்க்கை, என்ன நம்முடைய ஓட்டம்? இது ஒரு வாழ்க்கையா? ஒரு அதிருப்தியோடு நீ வந்திருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்ற, மகளே, உன்னை நன்மையினால் பூரிக்க செய்து நான் உன்னை திருப்தியாக்குவேன். உன் பிள்ளையுடைய வாழ்க்கை உனக்கு திருப்தி கொடுக்கும். உன்னுடைய வருமானம் உனக்கு திருப்தி கொடுக்கும். அவன் பேசுற பேச்சு, அவன் பேச்சிலே உன்னுடைய இறுதி ஒரு திருப்தி அடையும். அவன் சொல்ற சொல்லு உனக்கு ஒரு திருப்தி உண்டாக்கும். திருப்தி இல்லை, நம்பவே முடியல அவன் காரியத்தை. நம்பாத இருந்த வாழ்க்கையில ஒரு திருப்தியை கற்று உண்டாக்க வைக்கிறார். உனக்கு ஒரு திருப்தி உண்டாகும். அவங்க பேச்சு எந்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படல. ஆனா இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய பேச்சில் உனக்கு ஒரு திருப்தி இருக்கும். உன் புருஷனுடைய பேச்சில் உனக்கு திருப்தி இருக்கும். உன் மனைவியுடைய பேச்சில் ஒரு திருப்தி இருக்கும். உன் பிள்ளையுடைய பேச்சில் ஒரு திருப்தி இருக்கும். உருட்டும் பெருட்டுமா பேசின பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு திருப்தி உண்டாக்கூடிய வார்த்தையை வாயில கற்று வைக்கப்படுகிறார் என்றால் வசனம் சொல்லி, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி, உன் வாயை நன்மையினால் கற்று. கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வருஷங்களுக்கு கொஞ்ச வருஷத்துக்கு அல்ல, அநேக வருஷங்களுக்கு
அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று. பூரிப்பாயிரு. எப்படியா? அநேக பொருட்கள் அநேக வருஷங்களுக்கு உன்னை பூரிக்க வைப்பார். கர்த்தர் 8ஆம் மாதத்திலே பொருட்களினாலே உயர்ந்தே பூரிக்கும். உன் வீட்டுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளின் கீழ் கர்த்தத்திலே இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிறார். அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதினாலே நீ பூரிப்பாயிரு. 18ஆம் வசனம். நான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. தானியத்தையும் பொருட்களையும் நான் சேர்த்து வைத்து நான் பூரிப்பா. இது வரைக்கும் சம்பாதித்து என்ன இருக்குன்னு கேட்டா உடனே பறந்து 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 சம்பாதித்து படுக்க பாய். என்ன சொல்ல சம்பாதிச்சேன் இன்னத்தை நீ சம்பாதிச்சு சொல்லி பார்க்கலாம். சம்பாதிச்சு என்ன வச்சிருக்கிற எல்லாம் பித்திரைய மாட்டிட்டு இன்னும் சம்பாதிச்சு சொல்லி பார்க்கலாமே. இன்னதான் சேர்த்து ஊர்பட்ட கடல் தான் சேர்த்து வச்சிருக்கோம். நான் சம்பாப்பா நான் பறக்குது நான் சம்பாதினேன் போய் பார்த்தா தானே தெரியும். பறக்குது என்னன்னா பறக்குது காகிதம் முடியப்பட்டு. அந்த மகளே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட பூரிக்க வைக்கப்படுகிறார். பொருட்களினாலே பூரிக்க செய்வார். சந்தோஷத்தினால் பூரிக்க செய்வார். நற்செய்தினாலே பூரிக்க செய்வார். நிறைவினால் பூரிக்க செய்வார். நன்மையினால் பூரிக்க செய்வார். பொருட்களினாலே எந்த பொருளை கொடுப்பாரோ தெரியல. வசனம் சொல்லி நட்சத்திரே கொடுப்பாரோ தகர டப்பா கொடுப்பாரோ அடிமைகளை கொண்டு சேர்க்கப்படும். பிளாஸ்டிக் டப்பா வாங்கி 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 சொல்லிட்டு எல்லாம் டிஃபன் பாக்ஸ் வாங்கி வாங்கி இவ்வளோ பெரிய பாக்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் அடிக்கிறது போட மனசு இல்லை. சரி டப்பாங்க கூட யூஸ் ஆகும். பிளாஸ்டிக் டப்பா அடிக்கிச்சு. அந்த பிளாஸ்டிக் டப்பா இல்லை அந்த பொருள் அல்ல. ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. மணவாளனுடைய அலங்காரம் மணவாளனுடைய அலங்காரத்தை போலவும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் நகைகளினாலே சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பொன்னும் பொருட்களினாலே கர்த்தரை அலங்கரிக்கப் போகிறார். அப்படி வஸ்திரத்தை அலங்கரிக்கப் போகிறார். ஒன்றுக்கு உதவாத பொருட்கள் அல்ல, தேவனுடைய முத்துக்களாய் கர்த்தரை மாற்றப் போகிறார். தேவனுடைய முத்து நம்மிலே ஜொலிக்க போகிறது. பொன் பொருட்கள் ஜொலிக்க போகிறது. அதை பிரகாசிக்க வைக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம் வரும் பொழுது, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் பொழுது, பொருட்களை நமக்கு தரும் பொழுது, தேவன் நம்முடைய நெருக்கத்தை மாற்றும். இட நெருக்கம், மன நெருக்கம். இன்றைக்கு அநேகருடைய மனதிலே கூட ஒரு நெருக்கம். அந்த மன நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி உன்னை பூரிக்க வைக்கப்படுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11-12 கொஞ்சம் எடுத்து பாருங்க வசனத்தை. கொரிந்தியரே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11-12-13. கொரிந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது. எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. எங்கள் உள்ளம்
நெருக்கமடையவில்லை. உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. உங்கள் உள்ளம்தான் எங்களை குறித்து எப்படி இருக்குதா? நெருக்கம். உள்ளத்திலே நெருக்கம், இல்லத்திலே நெருக்கம், ஒரு சூழ்நிலை அனைத்திலேயும் ஒரு நெருக்கம் இருக்கிறது. நெருக்கத்துக்கு எதிர்மறையன் என்றால் விசாலம். உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி விசாலம் கடவுளர் அழைக்கிறார். உங்கள் உள்ளமே நெருக்கம் அடைந்திருக்கிறது, ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று. அதற்கு பதிலாக, எதற்கு பதிலாக? நெருக்கத்துக்கு ஆதலால். வசனத்தை கவனிங்கள். ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று, பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் விசாலம் உண்டாக்கப்படுகிறார். உன் வீட்டில் ஒரு விசாலம் உண்டாக்கப்படுகிறார். உன் உள்ளத்தில் ஒரு விசாலம், ஒரு விசாலமான உள்ளத்தை, உன் இருதயம் நெருக்கமடைந்து ஒரு நெருக்கம், ஒரு இறுக்கம், இறுதி நெருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, உன் நெருக்கப்பட்ட இருதயத்திலே விசாலத்தை கற்றுண்டாக்கப்படுகிறது. என் இருதயம் விசாலத்தினாலே கர்த்தர் நிரப்பப்பட்டிருக்கிறது. என் வீடு விசாலமாக இருக்கும்போது தானே அந்த பொருட்களை நடக்க முடியும். எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க இருக்குது இடம்? எல்லாத்தையும் வாரி நீங்க வச்சுக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துக்கு பொருட்கள் ஏற்ற இடத்தையும் விசாலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். இந்த சின்ன இடத்திலையும் கர்த்தர் விசாலத்தை உண்டாக்குவதாக. நீ குடியிருக்க அந்த வீட்டுக்குள்ளே உன் பொருட்களை நாளை நிரப்புவார். பொருட்கள் வர வர விசாலம் உண்டாகும். அன்பின் தெய்வமே, மனன்றையோடு மை சோதரிக்கிறோம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், சந்தோஷத்தினால் பூரிக்கும், நற்செய்தினால் பூரிக்கும், நிறைவினால் பூரிக்கும், நன்மையினால் பூரிக்கும். பொருட்களினாலே எங்களை பூரிக்க செய்வீரையா. நீ எங்களை மறக்கவும் இல்லை, எங்களை கைவிடவும் இல்லை. என் இருதயம் எவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து எங்களுக்கு நீ வார்த்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வசனம் ஒன்றே எங்களை தைரியப்படுத்துகிறது. இந்த வசனம் ஒன்றே எங்களை பலப்படுத்துகிறது. இந்த வசனம் ஒன்றே எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அதற்காக மக்கள் சொல்கிறேன். தொடர்ந்து வந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வராத பிள்ளைகளுடைய இருதயம் நெருக்கமடைந்திருக்கிறதினாலே அவர்களின் சீக்கிரத்திலே சபை நடுவிலே கர்த்தர் கொண்டு வருவீராக. நெருக்கங்களை மாற்றுவீராக. எங்கள் இறுதி நெருக்கமடைய அவர்கள் உள்ளங்கள் நெருக்கமடைந்திருக்கிறது. கர்த்தர்களை கொண்டுமே செய்வியே. என்ன செய்தாரு, ஏது செய்தாரு, நெருக்கமடைந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் அறிந்திருக்கிறேன். நெருக்கத்தில் இந்த எண்ணெய் விசாலத்திலே கொண்டு போனீர் என்று சங்கீதக்காரன் சொல்லிக்கப்பட எங்களை கர்த்தர் இறுதிக்கு பூரிக்க செய்வீர்கள். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, பெரிய காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.